மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நேரலை வகுப்பின் ஊடாக கணக்கெட்டு நேரலை வகுப்பின் ஊடாக உங்களை சந்திப்பேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாலகஜன். கடந்த கால பெறுபவர்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் அந்த அடிப்படையில் நடந்து முடிந்த 2024 பருவத்தின் அடிப்படையில் பார்த்திருப்பீர்கள். கணக்கிட்ட பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் செய்கிற பேப்பரான் நல்ல பருவர்கள் பெறப்பட்டிருக்கு. கணக்கிட்ட பாடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பருவர்கள் அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தரம் 12 தரம் 13 தேர்ச்சி 11 இலங்கை கணக்கு நியமம், அதே போன்று கம்பெனி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்ற பிரசுர மொழி கணக்கு. இந்த பாடம் நீங்கள் தாண்டிட்டீங்க என்றால் கிரேட் 3 இருக்கிற மிச்ச பாடங்கள் காசு பாய்ச்ச கூட்டியா இருக்கலாம், கணக்கிட்டு விகிதாசாரமா இருக்கலாம், முகாமை கணக்கிட்டா இருக்கலாம், எல்லைக்கிரியவியலா இருக்கலாம், முதலீட்டு தீர்மானம் எடுத்தலா இருக்கலாம். எல்லாமே இலகுவான பயிற்சி வினாக்கள். தொடர்ச்சியாக கடந்த கால பயிற்சி வினாக்களை பார்த்தாவே அதில் முடல் விளங்கும். நிறைய புள்ளிகள் ஒவ்வொரு வருஷம் நான் சொன்ன பாடத்துல கேள்வி இருக்கு. பார்ட் 2 பொறுத்த பார்ட் 1 இருக்கும், பார்ட் 2 இருக்கும். ஆனால் கிரேட் 12 கிட்டத்தட்ட 1.5 வருஷம் படிச்சிருப்பீங்க. அந்த கிரேட் 12 படித்த பாடங்கள் பெரும்பாலும் ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கணக்கிட்ட சமன்பாடும், காசு பருவ நாடு கொடுப்ப நாடு, மூலப்பதிவு சம்பந்தமாகவும் பெட் தொடர்பாகவும் பங்கினா கூட்டு கட்டுப்பாட்டு கணக்கு வழக்கு தொங்கலும் எந்த உற்பத்தி கிரியக்குள்ள லாப நோக்கமற்ற நிறுவன கணக்கில் மற்ற பங்குரிமை. இதில் பகுதி 1 வரலாம், அதில் பகுதி 2 1-2 கேள்வி வரலாம். தொடர்ச்சியாக வாரண்டால் வெட்கேளி காசு பருவனா கொடுப்ப நாளிடம் கணக்கடி சமன்பாடு பங்குடைமையும் சந்தாவும். ஆனால் நீங்கள் இனி படிக்க போகிற பாடங்கள் தொடர்ச்சியாக பேப்பரில் வந்துருக்கின்ற கேள்விகள். அவை அன்பான மாணவர்களே, 2ஆம் தடவை எழுதுகின்ற மாணவர்கள், 3ஆம் தடவை எழுதுகின்ற மாணவர்கள், ஏற்கனவே முதல் தடவை பேப்பர் செய்கின்ற மாணவர்களுக்கு இந்த வீட்டிலிருந்து கற்றலுக்கான நேரலை வகுப்பின் ஊடாக பயணம் பெற்றுக்கொள்ளுங்கள். அவை தொடர்ச்சியாக டான் குவாலிட்டியுடனும் அதன் யூடியூப் சேனலூடாகவும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது 2வது நேரலை வகுப்பில் சந்திக்கின்றேன். 2024 பாஸ் பேப்பர். கடந்த வகுப்பில் முதல் 10 வினா செய்திருந்தேன். இன்று நாங்கள் 11வது வினாவுக்கு செல்வோம். அந்த அடிப்படையில் கேள்வி போவோம். தொடர்ச்சியாக பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 11ஆம் கேள்வி 12 13க்கு தான் இந்த உற்பத்தியோட சம்பந்தமான வேறு உற்பத்தி கிரியக்குள்ள சம்பந்தமான விடயம் தனியாக பகுதி 1 தான் தொடர்ச்சியாக வந்தோன்று. பகுதி 1 உற்பத்தி நிறுவனம் உண்டான மிதுலா வணிகத்தின் கணக்கிட்டு புத்தகங்கள் இருந்து பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. இது 31/3/2024, இது 31/3/2023. உற்பத்தி இயந்திரம் கொண்டு செல் மீதி, இருப்பு மூலப்பொருட்கள், இருப்பு முடி பொருட்கள், வியாபார கடன் கொடுத்தோன் மூலப்பொருள் கொள்ளலாம். 31/3/2024 முடிவடையும் வேடத்தில் மேற்கொள்ளப்பட்ட காசு கொடுப்பனவு தந்தை செலுத்திய நேரு ஊழிய கிரியம், வியாபார கடன் கொடுத்தோன் செலுத்திய காசு, செலுத்திய உற்பத்தி மேந்தலை. எல்லா மூலப்பொருள் கொள்ளுதலும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது. 31/3/2024 31/3/2023 நடைமுறை வேலையும் இல்லை, அற்று செலவு எதுவும் இல்லை, எல்லாம் காசா கொடுத்தாச்சு. இவ்விடத்தில் இயந்திரம் வாங்கவும் இல்லை, இயந்திரம் விற்கவும் இல்லை, எல்லா தகவலும் மேலே தவிர தந்திருப்பான். கேட்ட கேள்வி, முடிவடையும் வேடத்துக்கான மொத்த உற்பத்தி கிரியம் மற்றும் விற்பனை கிரியம். கேள்வி போவோம். மொத்த உற்பத்தி கிரியம் உண்டாவிடுவோம். மேலே என்ன இருப்பாருங்க, மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு இருக்கு, மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு 60 இருக்கு, மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு. கொள்வனவு தெரியாது. கொள்வனவை நீங்க கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு கணக்கு செய்து கொள்வனவை கண்டுபிடிக்கும். கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு கணக்கு செய்து கொள்வனவை கண்டுபிடிக்கும். கடன் கொடுத்தோம் கட்டுப்பாடு மீதி மூலப்பொருள் கொள்வனவு தொடர்பாக ஆரம்பம் பின்னுக்கு ஆரம்பம் முன்னுக்கு இறுதி. ஆரம்பம் 20,
இறுதி 15. மீதி வந்த செலவென்றால் மீஸ் என்ன வரும். கடன் கொடுத்தன செலுத்திய காசு 150, காசு 150 கூட்டிங்கன்னா 165, 165 கழிச்சிங்கன்றால் 145 கொள்ளாம். கொள்ளாவு 145, 145. இதை நீங்க விருப்பப்பட எப்படியும் காணலாம். 150 கொடுத்தோட 15 கொடுத்துக்கா 165. ஆரம்பத்துல இது கண்டிப்பா இந்த ஆண்டு கொடுத்திருப்போம். கழிச்சா 145. மூலப்போ இறுதி இருப்பு தந்திருக்கு 45. மூலப்போ இறுதி இருப்பை கழிப்பீங்கள் 205 இருந்து 45 கழிப்பீங்க. கழிச்சால் 160 உற்பத்தி பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம். இதோட நேர் ஊழிய கிரியம் காசா கொடுத்த 300 சேர்ப்பீங்க. சேர்த்தால் 460. இது நேர்கூடி முதன்மை கிரியம். முதன்மை கிரியம் 460. இந்த முதன்மை கிரியம் 460ஓட உற்பத்தி தொழிற்சாலை மேந்தலை காசா கொடுத்தது 75 கூட்டணும். இயந்திர பெருமானத்தை காணும். 800 இருந்தது. 800 இருந்த இயந்திரம் 675 வருது என்றால் இந்த ஆண்டு தேய்வு என வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை 125. பெருமான தேய்வு இது காசா கொடுத்தது அற்றோனும் இல்லை. அதுக்கு பெருமானத்தை இருக்காதானே. பெருமானத்தை ஒரு காசு தன்மை அற்றபடியும். ஆகவே இவ்வளத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா சரி 660 உற்பத்தி கிரியமா 660 உற்பத்தி கிரியமா உற்பத்தி கிரியம் 660. ரைட். அடுத்த கேள்வி விற்பனை கிரியம். ஆரம்ப முடிப்பு இருப்பு 120ஓட உற்பத்தி கிரியம் 660 சேர்த்திங்கன்றால் 780. அதிலிருந்து முடிப்பு இறுதி இருப்பு 160 கழிச்சிங்கன்றால் விற்பனை கிரியம் 620. விற்பனை கிரியம் 620. கேள்வியை பார்த்தா பெருசா இருக்கு. செய்ய எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கு என்ன? 620. அதுவும் எத்தனையா விடை? 4வது விடை. 4வது விடை. விடை இலக்கம் 4வது விடை. விடை இலக்கம் 4வது விடை. அப்ப ஆரம்ப முடிப்பயிரப்பு 120ஓட முடிப்பொருளுக்கான அந்த உற்பத்தி கிரியம் 660 சேர்த்தால் 780. 780 160 கழிச்சு விட்டோம் என்றால் 620. 620 விற்பனை கிரியமா இருக்கு. உற்பத்தி கிரியம் 660, விற்பனை கிரியம் 620. சரியா? அடுத்த வழி போமா? ரைட். 13வது வினா பங்குடைமை எடுத்து பார்த்தீங்க என்றால் அன்பான மாணவர்களே, தொடர்ச்சியாக பங்குடைமையில ஒரே மாதிரி கேள்விதான் வந்தோண்டு இருக்கு. பங்குடைமையில ஒரே மாதிரியான கேள்விதான் வந்தோண்டு இருக்கு. 24ஆம் பிரிவு கூறப்பட்ட விடயங்கள், பங்குடைமை தொடர்பாக கூறப்பட்ட விடயங்கள், 42ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள், தியரி தொடர்பாக கேள்விகள் வந்தோண்டு இருக்கு. ஒரே மாதிரி தான் விஷயம். சட்டமன்ற படியெல்லாம் சொல்லப்பட்ட விடயம்தான். கேள்வி போங்க.
1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி, அப்ப 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை. அப்ப 24ஆம் பிரிவில் என்னென்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கு அது விளங்கினா சரி. பங்காளர் வணிகத்தின் லாப நட்டங்களை சமனாக பகிர்வதற்கு இணங்கி குறித்துடையவர்கள். லாப நட்டம் பங்காளர் என்னவா பிரிக்கப்படும், சமனா பிரிக்கப்படும். சரி. பங்குடைமை நிர்வாகத்தில் ஈடுபடும் பங்காளர்கள் ஊதியத்தை பெறுவதற்கு உரித்துடையர்கள் ஆவர். உரித்துடையர் ஆவார் என்றபடி அல்லது கூற்றுப்படை. பங்காளர் முதலீடு செய்யப்படும் மூலத்தின் மீது வட்டியை பெற்றுக்கொள்வதற்கு உரித்துடையர்கள் அல்லர். மூல வட்டி இல்லைத்தானே, பங்காளர் ஈடுபடுத்திய மூலத்துக்கு வட்டி இல்லை. அதான் சொல்லிக்கலாம் உரித்துடையர் அல்லர். கடைசி மட்டும் மறைவா வாசிக்கணும். பங்காளர் தம் சொந்த நிதியினை வணிக செயற்பாடு செலவு செய்திருப்பேன் அதனை மீள பெற்றுக் கொள்வதற்கு உரித்துடையவர் ஆவர். உரித்துடையவர் ஆவர். உரித்துடையவர் ஆவர் என்ற உரித்துடையவர் ஆவர். சரி. ஆவி அது விடை ஏசிடி மாத்திரம். 4வது விடை. ஏசிடி மாத்திரம் 4வது விடை. அப்ப பங்க சரி. லாப வேண்டாம் பங்காளி சமனா பயிரப்பட வேண்டாம். பங்காளர் பங்குடைய ஊதியத்தை பெற உரித்துடைய பிழை. உரித்துறை எல்லாரும் வந்தா சரி. உரித்துறை ஆ வேண்டும் என்பதையா பிழை. பங்காளர் முதலீடு செய்யப்பட மூலத்தின் மீது வட்டியை பெற்றுக்கொள்ள உரித்துறை அல்லர். பங்காளர் சொந்த நிதியினை வணிக செயற்பாடு செலவு செய்திருப்பேன் அதனை மீள பெற்றுக்கொள்ள உரித்துறை ஆவர். ஏசிடி சரியான விடை. இது பங்குடைமை சம்பந்தமான கேள்வி. இதுல எங்களுக்கு தெரியும் பங்குடைமை வார கேள்வி. பங்குடைமை என்ன லாபம் கேட்பான், தேறிய லாபம். பங்காளட உரிமையாண்மையில பங்குடைமை உரிமையாண்மை கேட்கலாம். நன்மை தொடர்பான விடயம் கேட்கலாம். ஒரு பங்காளர் கிடைக்கின்ற மொத்த லாப பங்கு என்று கேட்கலாம். இப்படிதான் மலைமையா கேள்வி வந்து இருக்கு. பங்காளர் கிடைக்கின்ற மொத்த லாப பங்கு என்று கேட்கலாம். தொடர்ச்சியா ஒரே மாதிரி தான் கேள்வி வந்து இருக்கு. சரியா? ரைட். கேள்வி போவோம். அருணம் பவனம். அருணம் பவனம் லாபங்களை சமனாப்ப இதுல நீங்க அன்லைன் பண்ணுங்க. என்ன விடை இந்த இடத்துல நீங்க சரியான நம்பரை போட்டா சரி. கோடு போடக்கூடாது, அந்த இடத்துல போகணும். நீங்க இதுல நீங்க முக்கியமான அவசரம் பேனியால் நீங்க கொடுப்பேனா பிளாக் பண்ண வாசிக்க கீறி கொண்டு போகும். அது பிரச்சனை இல்லை. விட சரியா விடையில இருக்கக்கூடாது. பங்குடைமை நடாத்தி வருகின்றன. பங்குடைமை உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு பங்காரும் வேடாந்தம் 1200 சம்பளத்தை 1200 3 வெட்டி கிடைக்கும். 1/2023 உள்ளவான மூலன கணக்கு மீதி நடைமுறை கணக்கு மீது தந்திரை. இவ்விடத்தில் அருணம் பவனம் முறையே 600 400 மேலேயே மூலனமாக ஈடுபடுத்தி இருந்தன. மேலும் இவ்விடத்தில் ஒவ்வொரு பங்காரும் தம சம்பளங்களில் 1000 ரூபாயினை காசா எடுத்திருந்தன. ஒவ்வொரு பங்காரும் 31/3/2024 முடிவடையும் வேடத்துக்கான லாப பங்கு 3 லட்சமா இருந்தது. லாப பங்கு தந்திருக்கு. பங்குடைமை தேறியலாம கேட்கிற. உங்களுக்கு தெரியும் பங்குடைமை தேறியலாம் என்றால் 3 விஷயம் கூட்ட வேண்டும். மூலன வட்டி, சம்பளம், லாபம். லாபம் 2 பேருக்கு 300 300 600 போடுவீங்க. மூலன வட்டி சொல்லியிருக்கா இல்லை. சம்பளம் வேடாந்தம் 1000 2 பேருக்கு 1200 1200 2400. அப்ப 2400 600 சேர்ந்தால் தேறிய லாபம் 3000. பங்குடைமை தேறிய லாபம் 3000. 5வது விடை.
31/3/2024 கங்குடைமை உரிமையாண்மை மூலன மீது தனியை கண்டு நடமை மீது தனியை காண எனக்கு டைம் போயிடும். பாருங்க என்ன செய்ய போறீங்க என்றால் எங்களுக்கு ஆரம்ப மூலனம் 6000 5000 11,000 இருக்குது. ஆரம்ப நடமைக்கான மீதி 800 600 1400 இருக்குது. சேர்த்தால் 12,400. இதோட மேலே மூலம் 600 400 1000 கூட்டுவீங்க. சேர்த்தா 13,400. தேறிய லாபம் உரிமையாண்மை கூட்டம் 3000. பற்றி சொல்லுகிறான் மாதாந்தம் ஒவ்வொரு பங்காந்தம் சம்பளங்களில் வேடத்தில் 1000 ரூபாய் காசு எடுத்துக்கிறேன். 1000 என்றால் ஒரு வருஷத்துக்கு 1000 என்றால் 2 வருஷத்துக்கு 2000. 2 வருஷம் சொல்ல வர 2 பங்காளுக்கு 2000. 2 பங்காளா அன்னைக்கும் 2 பங்காள் அதை கழிப்பீங்க. 16,400 2000 கழிச்சால் 14,400. விடை இலக்கம் 3வது விடை 14,400. விடை இலக்கம் 3வது விடை. சரியா மாணவர்களே? நேரலையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை சொல்லப்பட்ட தொலைபேசியின் ஊடாக அழைத்து சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக யூடியூப்பில் நிறைய பாடங்கள் நேரலை வகுப்பாக போய்கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கும். அப்போ 14,400 மூலன கணக்கு மீதியையும் நடைமுறை கணக்கு மீதியையும் கூட்டி வார தொகை. திருப்பி சொல்லுவோம்னா சொல்லுவோம். பதினாலாவது 5வது விடை 15க்கு 3வது விடை. யூடியூப்ல படிக்கிறார்கள் சொன்னதை விடையும் திருப்பி விளங்கினா திருப்பி நீங்கள் முன்னுக்கு என்ன கொஞ்சம் யூடியூப்ல ஓடுறத கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து விட்டீங்கன்னா திருப்பி நீங்க பார்க்க ஓகே இருக்கு. நானும் திருப்பி இன்னொருக்கா சொல்ல ஓகே. இது முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு முறையும் வார கேள்வி. ஒவ்வொரு தவணை பேப்பர்லையும் இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் கம்பெனி தொடர்பான வார கேள்வியா இருக்கு. பின்வரும் தகவலானது சுமனன் பிஎல்சியின் 31/3/2024 முடிவடைந்த வேடத்துடன் தொடர்பானது. விற்பனை கிரியம் 6,500. மொத்த லாபம் 3,500. மொத்த லாபத்தையும் விற்பனை கிரியம் சேர்த்தால் 10,000. ஏனைய வருமானம் 1,600. வேடத்துக்கான லாபம் 2,200. மீள்மாய்ப்படி மிகை மோட்டார் வாகனம் 1000. மீள்மாய்ப்படி குறைவு இயந்திரம் 800. இயந்திரமானது 31/3/2022 முதல் தடவையாக மீள்மாய்ப்பிடப்பட்டுள்ளதுடன் இதனால் மிகையா 450 ஏற்பட்டிருந்தது. நடைமுறை வேடத்தில் மோட்டார் வாகனங்கள் முதல் தடவையாகவும் இயந்திரமானது 2வது தடவையாகவும் மீள்மாய்ப்பீடு செய்யப்பட்டது. மோட்டார் வாகனம் முதல் தடவை, இயந்திரம் 2வது தடவை. 31/3/2024 முடிவடைந்த வேடத்துக்கான லாபத்தை கணிக்கும் போது மோட்டார் வாகனங்களின் மீள்மாய்ப்பீடு மிகை 1000 ரூபானது ஏனைய வருமானத்தினுள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இயந்திரத்தின் மீள்மாய்ப்பீடு குறைவு 800 ஆனது இந்த இயந்திரத்தின் முன்னிய மீள்மாய்ப்பினை கருத்து கொள்ளாது நடைமுறை வேடத்தின் லாப கணிப்பீட்டின் போது முற்றாக கழிக்கப்பட்டிருக்கு. அப்ப 800 கழிச்சிட்டு அப்ப இயந்திரத்தின் மீள்மாய்ப்பீட்டு மிகை 450 இருந்திருக்கு. இப்ப 800 வரைக்க மேலேமா ஏற்பட்ட குறைவு 350. 350 தான் என்ன செய்யணும் என்றால் ஏனைய செலவை காட்டியிருக்கும். இவர் என்ன செய்யறா 800 காட்டிட்டேன். 350 450 மிகையை கருத்து கொள்ளாம கழிச்சிட்டேன். 350 காட்டத்தான் வேணும். அப்ப கழிச்சிருந்தா லாபம் குறைஞ்சிருக்கும். அப்ப 450 கூட்டுவோம்.
முதலாம் கேட்ட கேள்வி ஆண்டுக்குரிய லாபம். ஆண்டுக்குரிய லாபம் தந்திருக்கு 2200. அப்ப 2200 450 கூட்டும். ஏன் 450 கூட்டம் விளங்கிட்டா? முதலாம் மேல்மயப்படி செய்ய மிக இருந்து 2ஆம் தடவை மேல்மயப்படி செய்ய குறைவு வந்தால் அந்த மிகையின் அளவு ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து கழித்து காட்டுவதுடன் மேலே மாயப்படும் குறைவு ஏனைய செலவிங்கள் காட்டப்படும். மேலே மாயப்பட செலவு 350 காட்டுறது பதிலாக இவர் 800 காட்டிட்டார். மேலேமா காட்டின தொகை 450 கூட்டி விடுங்கோ. 31/3/2023 வேடத்துக்கு லாபத்தை கணிக்கும் போது மோட்டார் வாகன மூலமா எப்படி 1000 ஏனைய வருமானம் இந்த ஏனைய வருமானத்துக்கு சேர்த்துட்டோமா? அப்ப ஏனைய வருமானம் சேர்த்திருந்தால் லாபம் கூடி இருக்கும். அப்ப தரப்பட்ட ஆண்டுக்குரிய லாபத்திலிருந்து 1000 கழிக்கும். 2650 1000 கழிச்சால் 1650 சரியான ஆண்டுக்குரிய லாபம். சரியான ஆண்டுக்குரிய லாபம். சரியான ஆண்டுக்குரிய லாபம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இருக்கிற மிகை 450 கழிச்சு காட்டுவோம். மோட்டார் வாகனம் மேல்மயப்பட்டு மிகை அது முதத்தரவை மிகை என்றால் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் ஆவே 550. விடை இலக்கம் முதலாவது விடை. திருப்பி இருக்கா பாருங்க. திருப்பி இருக்கா பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா விளங்கினால் என்னுடைய பெயர் பாளையன் தெரியும் எல்லாருக்கும். டான் குவாலிட்டியோட தொடர்ச்சியா இருக்குது. போய் அதில் எடுத்து பாருங்க. நீங்க எந்த மாவட்டம் எந்த இடமா இருந்தாலும் நீங்க அரட்டை படித்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய சகோதரங்கள் உறவினருக்கும் உங்களோட பாடசாலைக்கும் நீங்க நல்ல பெறுபேறு எடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்த்துக்கள். என்றால் பெற்றோருக்குரிய பெருமையை சேர்த்து கொடுப்பது உங்களுடைய இளன்றைக்கு அதான் முதற்கடமை. ஆகவே உங்களுக்கு செய்ய நீங்கள் பெற்றோராக வரும்போது உங்களோட பிள்ளை உங்களை செய்ய அதில் தாற்பயம் விடாங்க. ஆகவே நீங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கவும் என்றால் இந்த பெறுபார் ஏஎல் பெறுபார். ஓயில தவற விட்டுருக்கலாம், கொலசிப்பில் தவற விட்டுருக்கலாம், பிரச்சனைகளை கவலைப்படாங்க. ஏஎல்ல நல்ல பெறுபார் எடுக்கிறது உங்களுடைய இலை இருக்கு. சரியா? ரைட். விடை முதலாவது விடை. அடுத்தலை போவோம். மொத்த வருமானம். மொத்த வருமானம் மொத்த செலவு 31/3/2024 முடிவடைந்த வேடத்துக்கான இனங்காணப்பட்ட மொத்த வருமானம் மொத்த செலவு. ரைட் பாருங்க. மொத்த வருமானம் மொத்த செலவு வரைக்க இத பாருங்க. மொத்த வருமானத்துக்கு விற்பனை வருமானம் விற்பனை கிரியத்தை மொத்த லாபத்தையும் கூட்டி 10,000. விற்பனை கிரியம் 6,500 செலவு. அடுத்த ஏனைய வருமானத்துக்கு அந்த 1000 கழிச்சால் 600. அந்த முடிவந்த வருது லாபம் மோட்டாவா நம்ம 1000 ஏனைய வச்சதப்பதானே. ஆவே 1000 கூட்டுவீங்க இங்கே கொண்டாங்க சேர்த்துட்டு அப்ப கழிச்சால் 600 மிச்ச ஏனைய வருமானம். மோட்டார் வாகன மேல்மயப்பட்டு மிகாய் 1000. அதே மாதிரி செலவுக்கு வரப்போகுது. மேல்மயப்பீடு குறைவென்று வந்தால் குறைவை நீங்க அப்படியே காட்டுங்க. செய்ய வழி பார்க்கிறான் முழுமையா செய்ய நீங்க விற்பனைக்குரிய மொத்த லாபம் என்ன பேருந்து
செலவு ஏனைய வருமானம் செலவுக்கு கணிக்குங்க. மொத்த செலவுன்னு வந்தால் மீள்மைப்படி குறைவை காட்டுங்க. மொத்த வருமானம் என்று பெருக்க மீள்மைப்படி மிகையை காட்டுங்க. வருமான வரி செலவு வந்தாலும் செலவா காட்டுங்க. சரி, செலவை எப்படி கண்டுபிடிப்பீங்க என்றால் மொத்த லாபம் 3500 இருக்குது. இதோட உங்களுக்கு தெரியும் ஆண்டுக்குரிய லாபம் எடுத்து நீங்கள் 2200. அந்த 2200 லாபம் உங்களுக்கு தெரியும் திருத்தினாங்க. அந்த 2200 லாபம் பிழையான லாபம். அப்ப 2200ல உங்களுக்கு தெரியும் அந்த 450 செலவா காட்டின பிழை. அது 800 காட்டிட்டியம். இங்க 350 காட்டணும். 450 கூட்டினீங்க 2650. 1000 மிகிய ஈனமா சேர்த்துனீங்க. அந்த பிழை கழிச்சினீங்க 1650 தான் சரியான ஆண்டுக்குரிய லாபம் வந்தது. சரியான ஆண்டுக்குரிய லாபம் 1650. பேடத்துக்குரிய லாபம். சரி, செலவு காண போறீங்க. எவ்வளவு வருதுன்னு பார்த்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சரி. மொத்த லாபம் 3500. மொத்த லாபம் 3500. ஏனைய வருமானம் 1000 கழிச்சா 600 சேர்த்தா 4100. ஆண்டுக்குரிய லாபம் ஆண்டுக்குரிய லாபம் ஆண்டுக்குரிய லாபம் 2200 எடுத்து எடுக்கப்பட்டது. அந்த 2200ல 450 மிகியா காட்டிட்டான். அதான் மிகியா ஏற்பட்ட தொகையும் சேர்த்து காட்டிட்டான். அவலம் காட்டல. 800 செலவை காட்டினபடியால 450 குறைஞ்ச லாபத்தை கூட்டி ஏனைய வருமானம் சேர்க்கப்பட்ட 1000 கழிச்சா 1650. சரியான பாருங்க. இப்ப 3500ஓட பிழைய வச்சுக்கொண்டு காணுவீங்க. பிழைய வச்சுக்கொண்டு காணுவீங்க. ஏன்டா பிழைய வச்சுக்கொண்டு காணுவோம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே மொத்த லாபம் 3500 இருந்தால் அதோட 1600 சேர்த்தால் 5100 வரும். சரி, பிழையான எங்களுக்கு லாபம் தந்திருக்குது 2200 வந்திருக்கு. அப்ப 2200 வந்திருக்குன்றால் எங்களுக்கு வந்த பிழையான லாபம் 2900. 2900 பிழையான லாபம் என்றால் அந்த 800 புல்லா காண பிள்ளைதானே. 800 காண கழிச்சு விட்டீங்க என்றால் 2100.
2100. ஏற்கனவே 6500 விற்பனைக்குரியன்னு சொன்னீங்க செலவு. மேல்மாய்ப்பட்டு குறைவு. அப்படியே நீங்கள் எவ்வளவு காட்டுவீங்கன்னா 800 காட்ட போறீங்க. அப்ப ஏனைய செயற்பாடு செலவு 2100 சேர்த்தா 9400 பேரும். வருமானம் ஏற்கனவே சொன்னீங்க விற்பனை வருமானம் 2,10,000. மேல்மாய்ப்பட்டு மிக சொன்னீங்க 1000. ஏனைய வருமானம் 600. அப்ப 11,600. 11,600 9,400 விடை 3 விடை. அப்ப திருப்பி சொல்றேன், செலவுக்கு சரியான காண தேவையில்லை. செலவு நீங்க பிள்ளையான செலவை தான் காண போறீங்க. பிள்ளையான செலவுன்னா ஏற்கனவே கணிச்ச செலவை காண போறீங்க. 3,500 1,600 சேர்த்து 5,100 வந்திருக்கும். அந்த பிள்ளையான ஆண்டுக்குரிய லாபம் 2,100 வருதுன்னா 2,000 செலவு. 2,000 செலவுக்கு அந்த 800 புல்லா காட்டப்பட்ட 800 கழிச்சால் மிச்ச செலவு 2,100. 2,100 செலவை காட்டுவீங்க. 800 மேல்மாய்ப்பட குறை வேண்டாம் செலவா காட்ட சொன்னா 9,000. விடை இலக்கம் 3 விடை. 16 விடை 1 விடை. 17 விடை 3 விடை. சரியான கவனமா பாரு. 12 போவோம். 18வது வினாவுக்கு போவோம். சதுசியன் PLCயின் 31/3/2024 முடிவடையும் பேடத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளன. LKS காசு பாய்ச்ச கூறின்படி 31/3/2024 முடிவடையும் பேடத்துக்கான முதலீட்டு நடவடிக்கையில் இருந்தான தேறிய காசு உட்பாய்ச்சலை தேறிய காசு உட்பாய்ச்சல் பிளஸ் ஆயிருக்கும். அப்படி மைனஸ்ல வந்தா தேறிய காசு வெளிப்பாய்ச்சல். சரி பாப்போம். தேறிய காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் உங்களுக்கு தெரியும். ஆதனம் பொறிபனம் 2,000 காசு கொள்ள செய்யறோம். அப்ப காசு கொள்ள செய்தால் 2,000 ரூபாய் காசு வெளிப்பாய்ச்சல். 3,600 கொண்டு செல்வதற்கு அலுவலக உபகரணம் ஒன்றாய் 600 ரூபாய் ஆதாயத்தோட விற்கிறோம் என்றால் கூட்டி விற்கிறோம். அப்ப 4,200 வித்தால் காசு வேறம் முதல் நடவடிக்கை. நீண்டாள சொத்துக்கள் மற்றும் காசுக்கு சமனற்ற முதலீடு வாங்குற விற்கிற நடவடிக்கை தான் முதல் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு. மோட்டார் வாகனம் ஒன்று சொத்து பாவன உரிமையானது 5 வருட உடன்படிக்கையின் கீழ் பற்றிக் கொள்ளப்பட்டது. இச்சொத்து பாவன உரிமை என்கிற 4,500 இக்கிரியத்தில் 1000. அப்ப ஞாபகம் கொள்ளுங்க. குத்தே தவணை பணம் கடன் பணம் கொடுத்தால் அது நிதி நடவடிக்கை. குத்தகைக்கு வட்டி கொடுத்தால் செயற்பாடு நடவடிக்கை. குத்தகைக்கான ஆரம்ப வைப்பணம் நேர்கிரியங்கள் கொடுத்தால் ஞாபகம் கொள்ளுங்க அது முதலீட்டு நடவடிக்கை. அப்ப 1000 மைனஸ் விடை 1,200 பிளஸ் பிளஸ் என்றபடியால முதலீட்டு நடவடிக்கையில் மூலம் உருவான தேறிய காசு பாய்ச்சி 1,200 2வது விடை. அப்ப திருப்பி சொல்றேன். 2,000 இயந்திரம் ஒன்று காசு கொள்ள செய்யறோம். இயந்திரம் ஒன்று காசு கொள்ள செய்தால் 2,000 காசு வெளிப்பாய்ச்சி. 3,600 கொண்டு செல் மீதியுடைய அலுவலக உபகரணம் ஒன்று 600 ரூபாய் ஆதாயத்தோட விற்கிறோம் என்றால் லாபத்தோட விற்கிறோம். 3,600 சேர்த்தால் 4,200. மோட்டார் வாகனம் ஒன்று சொத்து பாவன உரிமை 5 வருடங்களை குத்தகை உடன்படிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டது. இச்சொத்து பாவன உரிமை என்கிற 4,500 ஆகும். இக்கிரியமானது 1,000 ரூபாய் ஆரம்ப கொடுப்பனம் என்றால் திருப்பி சொல்றேன். குத்தகை கடன் பணம் கொடுத்தால் அது நிதி நடவடிக்கை. செலுத்திய வட்டி சேப்பான் நடவடிக்கை. ஆரம்ப வைப்பணம் கொடுத்தால் அது ஞாபகம் கொள்ளுங்க முதல் நடவடிக்கை. அது நேர்கிரியமா இருந்தாலும் முதல் நடவடிக்கை.
அப்ப இது பிளஸ், இது ரெண்டு மைனஸ். அப்ப முதல் நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு பாய்ச்ச 1200. அப்ப பார்ட் 1லயும் காசு பாய்ச்ச கூட்டு வரும், பார்ட் 2ல தனி கேள்வியா வரும். 20 மார்க்ஸுக்கு ஒவ்வொரு முறையும் வரும். நேர்முறையா இருக்கலாம் அல்ல நேரின் முறையா இருக்கலாம். ஆகவே இன்று நடைபெற்ற 2வது நேரலை வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எழுமாயின் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காட்சிப்படுத்தப்பட்ட நம்பரினூடாக, தொலைபேசி நம்பரோடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு அடுத்த நேரலை வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலகஜன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.